Hi everyone. Last classல நம்ம என்ன பார்த்தோம்னா டேட்டானா என்ன, தென் அதோட டைப்ஸ் வித் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ். நீங்க டேட்டா ரிலேட்டடான ஃபீல்ட்ல வந்து என்டர் ஆக போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ்ல மொத்தம் 4 இம்பார்ட்டன்டான டைப்ஸ் இருக்கு. இந்த நாலுமே ஒரு ஃப்ளோவை தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். பாஸ்ட், ரீசன், ஃபியூச்சர், ஆக்ஷன். இந்த நாளையும் தான் எனக்கு என்ன பண்ணும்னா இந்த டேட்டா டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ், டயக்னோஸ்டிக் அனலைசிஸ், predictive analysis, prescriptive analysis. First நம்ம பார்க்க போறதுன்னா descriptive analysis. Descriptive analysisனா எனக்கு என்ன பண்ணுனா என்னோட டேட்டால என்ன நடந்திருக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை டிஸ்கிரைப் பண்ணி சம்மரைஸ் பண்ணி கொடுக்கறத நம்ம என்ன சொல்றோம்னா descriptive analysisனு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2025 ஓட எனக்கு என்டையர் டேட்டா இருக்குது. இந்த 2025 ஓட என்டையர் டேட்டாவையும் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம்னா அந்த டேட்டால என்னோட சேல் அதிகமா இருக்கா, என்னோட சேல் கம்மியா இருக்கா, எந்த மந்த்ல சேல் வந்து ஹையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டூல்ஸ் எல்லாமே லைக் எக்ஸல், பவர் பிஐ, டேப்லூ இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுப்போம். இததான் நம்ம என்ன சொல்றோம்னா டிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னா டயக்னோஸ்டிக் அனலைசிஸ். டயக்னோஸ்னாலே நார்மலா எதனால இது நடந்ததுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி கொடுக்கிறது, கண்டுபிடிச்சு சொல்றத நம்ம என்ன சொல்றோம்னா டயக்னோஸ்டிக் அனலைசிஸ்னு சொல்றோம். இப்போ எனக்கு வந்து 2025 ஓட சேல் டேட்டா இருந்தது. அந்த 2025 ஓட சேல் டேட்டால பர்டிகுலர் மந்த்ல எதனால சேல்ஸ் வந்து டிராப் ஆச்சு, ஏன் இந்த வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் அண்ட் லைக்ஸ் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி சொல்றத நம்ம என்ன சொல்றோம்னா டயக்னோஸ்டிக் அனலைசிஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன பிரெடிக்டிவ் அனலைசிஸ். பிரெடிக்டிவ் அனலைசிஸ்னா என்ன சொல்றோம்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு சொல்லி பிரெடிக்ட் பண்ணி கொடுக்கறத நம்ம என்ன சொல்றோம்னா பிரெடிக்டிவ் அனலைசிஸ்னு சொல்றோம். இப்போ 2025 ஓட சேல்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு, 26ல வந்து என்னோட சேல் வந்து ஹை ஆகுமா இல்லனா லோ ஆகுமா, இந்த மாதிரி நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ணி கொடுக்கறத நம்ம என்ன சொல்றோம்னா பிரெடிக்டிவ் அனலைசிஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா பிரிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ். பிரிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ்னா என்ன சொல்றோம்னா இப்போ ஒரு டேட்டாவோட ரிசல்ட் எனக்கு வந்துருச்சு, இந்த மந்த்ல இதோட சேல்ஸ் வந்து இவ்வளவுதான் சொல்லி ஒரு ரிசல்ட் வந்தது, இன்னும் என்ன பண்ணா எனக்கு வந்து பெட்டர் அவுட்கம் கிடைக்கணும், ஒரு ரெக்கமெண்டேஷனும் சஜஷனும் கொடுக்கறத நம்ம என்ன சொல்றோம்னா பிரிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ்னு சொல்றோம். இப்போ வந்து எனக்கு வந்து 25ல வந்து ஜான் மந்த்ல என்னோட சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கு, சோ நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட்டோட பிரைஸ் கம்மியா இருக்கணும், இல்ல டிஸ்கவுண்ட் வந்து அதிகமா கொடுக்கணும், சோ இந்த மாதிரி கொடுத்தா உங்களோட சேல்ஸ் வந்து ஹையா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சஜஷன் கொடுக்கறத நம்ம என்ன சொல்றோம்னா பிரிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ்னு சொல்றோம். இன் ஷார்ட்டா நம்ம என்ன சொல்றோம்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்ல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ், டயக்னோஸ்டிக் அனலைசிஸ், predictive analysis, prescriptive analysis. Descriptive analysis na what was happened in a data. Diagnostic analysis na why something was happened. Next one predictive analysis. Predictive analysis na what will be happen in the future. Prescriptive analysis na what we should do. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா types of data analytics னு சொல்றோம். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா data analytics ஓட டைப் பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா data analytics plus data science. இந்த ரெண்டுக்கான மெயின் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். சோ இந்த மாதிரி data analytics ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட login 360 பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.